ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நீஸ் காய்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரிஜினல் அனிமேலேயே சில விஷயங்களை பார்த்தே தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அனிமேவை வந்துட்டு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கதை புரியும். சரி, அங்கே நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ் காய்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ வழக்க போல நம்ம ஹீரோல காமிக்கிறாங்க. ஆல்ரெடியே ஓனடரா வந்து தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. இதுல நம்ம ஹீரோ வர நேத்துக்கு ரூமுக்குள்ள கிரசாக்கி கூட அந்த பொசிஷன்ல இருந்தது ஓனடரா பார்த்துட்டா. ஏதாச்சும் முதல்ல ஓனடரா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ தேவையில்லாம இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ரோரி சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஓனடரா வருத்தப்படுறா. அப்ப பசாம விட்டு கொடுத்துரு அப்படின்னு ரோரி சொல்லும்போது, ஆமா கீயை நீ இன்னுமா வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராமிஸ் பண்ண அந்த கீ தானே அப்படின்னு சொல்லி ரோரி கேட்கறா. அந்த பையனை நீ இன்னுமா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ டிஸ்டன்ஸா இருக்கிறதுல கிளியரா கேட்கலனாலும் 10 வருஷம் முன்னாடி ப்ராமிஸ்ங்கிற வார்த்தை கேக்குது. பேசாம நான் கிரசாக்கி கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்கறேன். எனக்கு என்னமோ ஈஜியாவும் கிரசாக்கியும் லவ் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ரோரிக்கு டவுட் வருது. கேர்ள்ஸோட ஸ்விம்மிங் டீமுக்கு ஓனராவையும் கிரசாக்கியும் வந்து ரோரி இன்வைட் பண்ணிருக்கா. கிரசாக்கியுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. கேர்ள்ஸ் ஸ்விம் டீம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. ஓனராவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ப்ராமிஸ் கீன்னு பேசிக்கிட்டாங்களே, அதுக்கு என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. இப்போ ஓனராவா அந்த இடத்துக்கு வர ஸ்விம்மிங்கே தெரியாம என்ன இருக்கா வர வச்ச அப்படின்னு ஓனரா வந்து கேட்கவும், ஓனரா ஸ்விம் சூட்ல செமையா இருக்கா நம்ம ஹீரோ பார்க்கும்போது, இப்பவும் அவ கையில அந்த கீ இருக்கு. சாதாரண கீயா இருந்தா இடத்துக்கு கூட அப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ரோரி பாட்டு கோர்த்து விட்டுறா. என்ன பண்ணுன்னு ஓனடரா யோசிச்சுட்டு இருந்தா. பொண்ணுங்களை எங்கடா பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கிரசாக்கி நம்ம ஹீரோ வந்து அடிக்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு. கிரசாக்கி வர எங்க இருக்கா, நேத்துக்கு வர அவங்களுக்குள்ள அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஓனடரா யோசிக்கவும், நீங்க 2 பேரும் நேத்து ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணீங்கன்னு ரோரி கேட்கறா. அதுவும் அந்த பொசிஷன்ல யாருமே இல்லாமன்னு கேட்கவும், என் ஆளுங்க பிராங்க் பண்றேன்னு உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. ஆக்சிடென்டா தான் தெரியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கிரசாக்கியே சொல்லுவோம். அப்ப ஆக்சிடென்ட் தானே, உண்மையிலேயே உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையா அப்படின்னு ஓனடரா ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஷோவா அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸ்விம் சூட்ல பொண்ணுங்க இருக்கிற எபிசோட நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ரோரியை பார்த்துட்டு இங்க மட்டும் எதுவும் இல்லைன்னு சொல்லவும், ரோரி கடுப்பாய் அவனை தள்ளிக்குள்ள தள்ளி விட்டு அமுக்குறா. ராக்கோ உன்னை இங்க கூப்பிட்டதே ஓனடராக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நீ தான் அவளுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கிரசாக்கியோ ஜாயின் பண்ணிக்கிறா. அப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்க போறான்னு ஓனடராவும் வெக்கப்பட்டு இருக்கா. ரோரி இது எல்லாத்தையும் என்கிட்ட கேட்காம பண்ணிட்டாப்பா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சாரி அப்படின்னு ஓனடரா சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கிரசாக்கி சொல்லவும், ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அதான் இவளுக்கு ஈஸியா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓனடரா பார்த்துட்டு இருந்தா. ஈவன் நம்ம ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூல்குள்ள இருந்தாலும் நான் சன்ஸ்கிரீன் தேய்ச்சி போட்டுமான்னு ஷோ வந்து கடுத்து இருக்கோம். ரோரி அவன் மூஞ்சிலே பஞ்ச விட்டு அவனை புடிச்சு வைக்கிறா. ரோரி சும்மா ஃபன்னுக்காக தான் இப்ப பண்ணி, சரி வேணா காசு வாங்கிட்டு நான் சன்ஸ்கிரீன் தேய்க்கவா அப்படின்னு சொல்லி ஷோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த நாலு கண்ணை இதை பார்த்திருந்தா ஷோவை கொண்டிருப்பான். நம்ம ஹீரோ கிளாட பத்தி நினைச்சா, லேடி நீங்க ரொம்பவோ வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கிளாடு வெளியே நின்று வைக்கப்பட்டு இருக்கான். ஓகே, எப்படி ஸ்விம் பண்றதுன்னு நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், என்ன பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்ப கிரசாக்கி வந்து தண்ணிக்குள்ள குடிச்சு மின்னல் வேகத்துல ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி ஆப்போசிட் சைட்ல போய் நின்றுட்டு, ஓகே பாத்துக்கிட்டியா, இந்த மாதிரி தான் நீச்சல் அடிக்கணும்னு சொல்லவும், இது அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் என் பெஸ்ட் தான் பண்ணேன்னு கிரசாக்கி வருத்தப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து பேசிக்ஸ்ல இருந்து கத்து கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் காலை வச்சு நீச்சல் அடி அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிச்சிக்கிறேன். நடரா கூட நான் இவ்வளவு க்ளோஸா இருந்ததுல அவ கையை வர பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். என்னாலும் என்ன விட்டுறாதன்னு ஓனடரா சொல்லவும், நம்ம ஹீரோ பக்கத்துல மயங்கியே விழுந்துருதான். சாரிப்பா நான் ஒழுங்காவே கத்துக்கிட மாட்டேங்கிறல்ல அப்படின்னு ஓனடரா சொல்லவும், மேபி நம்ம வேணா பிரேக் எடுத்துட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, நீ எனக்கு கத்து கொடுக்குறதா இருந்தா நான் எவ்வளவு நாள்ல ட்ரை பண்ணுவேன்னு ஓனடரா சொல்லவும், ஓனடரா செம கியூட், அவ வைஃபா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நான் போய் உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஓனடரா கிளம்புறா. நாளைக்கு காம்படிஷன்ல அவளை வின் பண்ண வைக்க நான் எப்படியாச்சும் ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, ஓனடராவோட அந்த கீ அந்த இடத்துல தான் இருக்கு. சுத்தி முத்தி யாரும் இல்ல. ஓனடரா தான் அந்த பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அதை கண்டுபிடிக்க ஒரே வழி என் லாக்கெட்டை போட்டு பாத்துற வேண்டியதான். அந்த கீ தான் அந்த கீயா நம்ம ஹீரோ லாக்கெட்டுக்குள்ள போட்டு பார்த்தா அது லாக்கெட்டுக்கு உள்ளேயே போக மாட்டேங்கி. இந்த கீயோட ஷேப்பே டிஃப்ரெண்டா இருக்கே நம்ம ஹீரோ பார்த்தா எல்லாரும் அதுக்குள்ள அங்க வந்திருந்தாங்க. ஈஜியோ அதை என் கேர்ள்ஸ் லாக்கர் ரூமோட கீ, அதை வச்சு நீ என்ன பண்றன்னு ஓனடரா கேட்கவும், பாவி அப்படின்னா அவளோட பர்சனல் ட்ரெஸ் எடுத்து நீ பாக்குறதுக்கு ட்ரை பண்ணியா, நீ ரொம்ப மோசம், நம்ம ஹீரோ பிடிச்சா அடிச்சு கட்டி போட்டு வச்சிட்டாங்க, நான் அப்படி நினைச்சு அந்த கீயை எடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோரியே நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குறா. உண்மையிலேயே அது லாக்கர் ரூம் கீன்னு எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான். ஈஜியா சொல்றத நான் நம்புறான், அந்த மாதிரி பையன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓனடரா சொல்றா. என்னது நினைக்கதா செய்யா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பாரு, அவனை ஐயோ பாவமேன்னு விட்டுருக்கா, இதுக்காக வச்சு நாளைக்கு நீ அவளை ஸ்விம் பண்றதுல வின் பண்ண வைக்கிற லெவலுக்கு ட்ரைனிங்க கொடுக்கணும் ரோரி சொல்றா. நம்பினதுக்கு தேங்க்ஸ் ஓனிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாய் ஃப்ரெண்டை நாங்க எடுத்துக்கிட்டோம், சாரிப்பா அப்படின்னு ரோரி சொல்லவும், என்ன பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கிரசாக்கி கேட்டுட்டு, ஓ ஆமாமாமா என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கிரசாக்கி சமாளிக்கவோ ரோரிக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. ஜஸ்ட் ஒரு நாள்ல நான் எப்படி அவளுக்கு ஸ்விம்மிங்க கத்து கொடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன நீ இன்னைக்கு பிகினியை போடலையா நம்ம ஹீரோ கேட்கவும், நேத்து என்கிட்ட ஸ்கூல் ஸ்விம் சூட் இல்ல என்ன டார்லிங், என்ன பிகினில பார்க்கணும்
பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையான்னு கிரசாக்கி கலாய்க்கிறா. கொரில்லாவா எந்த ட்ரெஸ்ல பார்த்தா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்ச்சிருக்கான். சரி ஓனடரா ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கிரசாக்கி கேட்கறா. ஒரே நல்லா அவளால அப்படி எவ்வளவுதான் கத்துக்கிட முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அவ ஜெயிக்க நீ பரிசா எந்த ஹெல்ப்போ பண்ணலையா அப்படின்னு கிரசாக்கி கேட்கறா. ஓனடரா ஒரு அந்த இடத்துக்கு வராங்க. இது நைட்டு பாத்டப்ல கூட நான் ட்ரைனிங் எடுத்து ஓனடரா சொல்லவும் உன்னோட பெஸ்ட்டை நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓனடரா கிட்ட மட்டும் நீ டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, ஏன்ட்டியும் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவும் நீ கூட தான் ஓனடரா கிட்ட டிஃப்ரெண்டாவா என்கிட்ட திட்டியும் நடந்துக்கிற, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க கப்பல்ஸ் மாதிரி பிடிச்சி சண்டை போடுறாங்களா இல்ல இவங்க பிடிக்காம சண்டை போடுறாங்களா? கிளாஸ் முன்னாடி ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்காங்க, இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க கப்பல்ஸா இல்லையான்னு ரோரிக்கு டவுட்டா இருக்கு. ஹே கொஞ்சமாச்சும் வார்ம் அப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கிரசாக்கிய பார்த்து சொல்றான். இச்சிஜோ பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓனடரா அவ பெஸ்ட்டை ட்ரை பண்றா. சாரிப்பா அவளால பெஸ்ட்டா ஸ்விம் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும் நான் விளையாட்டா தான் அவ ஜெயிக்கிறது இவன் பொறுப்புன்னு சொன்னான். பட் இவன் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டான் போலியே அப்படின்னு ரோரி நினைக்கிறா. ஓனடராவா அவளோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா. ஓனடரா ஃபாஸ்ட் லேர்னர் சோ குயிக்கா எல்லாத்தையும் கத்துப்பான் ரோரி சொல்றா. கால் பிடிச்சுக்கிச்சு, அதனால கிரசாக்கியால ஸ்விம் பண்ண முடியாம தண்ணிக்குள்ள முழுக்க போட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ குதிச்சிருக்கான். நம்ம ஃபாஸ்டா போயிட்டு கிரசாக்கிய தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்திருக்கான். தான் லவர் கொண்டு வேற முதல்ல காப்பாத்தினால அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. ஷோ வந்துட்டு அவ கிட்ட போய் பார்த்தா அவ மூச்சு விட்டுட்டு தான் இருக்கா. வேணும்னே ஷோ வந்து இவ மூச்சு விடலன்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு சிபிஆர் கொடுக்கணும், இது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லவும் சுத்தி இவ்வளவு பேர் இருக்கு வந்து நான் எதுக்கு பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லவும் ஆமால ஆனா சிபிஆரா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது போய் எல்லாரும் முன்னாடியே வர அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவ போயிருக்கா, ஆபத்து எமர்ஜென்சி சோ வர வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை சிபிஆர் பண்ண வாய வச்சா அவ எந்திரிச்சிருந்தா. ஹீரோவை போட்டு அடிக்கிறதா ஷோ செமையா என்ஜாய் பண்றான். இச்சிஜோ அவள வேற லெவல்ல போய் காப்பாத்தினால அப்படின்னு ஓனடரா சொல்லவும் மூழ்கினது நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அப்படின்னு ரோரி கேட்கறா. அவங்க கெமிஸ்ட்ரியை பார்த்தா உண்மையிலேயே அவங்க லவர்ஸா இல்ல நடிக்கிறாங்களான்னே தெரியலையே அப்படின்னு ரோரி யோசிக்கிறா. இந்த கீயை இந்த இடத்துக்குமா கொண்டு வந்திருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராமிஸ் எல்லாம் அந்த பையன் ஞாபகம் வச்சிருப்பானா? அந்த பையன்லாம் இன்னும் அந்த லாக்கெட்டை வச்சிருப்பானா நீ நினைக்கிற? ஒருவேளை நீ அந்த பையனை மீட்டே பண்ணல, சரி இல்ல மீட் பண்றேன்னே வச்சுப்போம். இப்போ நீ லவ் பண்ற பையன் உனக்கு முக்கியமா இல்ல அந்த பையன் முக்கியமான்னு யோசிச்சுக்கோன்னு ரோரி சொல்லவும் ரோரி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பையனுக்கும் இப்போ நான் லவ் பண்ற பையனுக்கும் கனெக்ஷன் இருந்தா ஈச்சிஜோ லாக்கர் ரூம் சாவியை தப்பா இந்த சாவின்னு ட்ரை பண்ணி பார்த்ததுனாலதான் இன்னைக்கு அவனால உண்மையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஓனடரா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. உண்மையிலேயே இன்னைக்கு நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணப்பா சொல்ல, நீயும் என்ஜாய் பண்ணதானே. ஆனா அந்த கிரசாக்கி இருக்காளே அவளுக்கு பிளாட்டா இருக்கு, நல்லா சாப்பிடவே மாட்டாளான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். கிரசாக்கி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போடுறா. எக்ஸ்ட்ரா எபிசோட காமிக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டேல கிரசாக்கியவா கேங் மெம்பர்ஸ்க்கு சாக்லேட் கொடுத்து யாரெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்றாங்களோ கிளாட் அவங்கள சுட்டுறதா. எல்லாருமே அது சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. வேலண்டைன்ஸ் டே சாக்லேட் இன்னும் வரலையான்னு ஷோ கேட்கவும் இப்ப வரும் பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட கேங் ஆளுங்க நம்ம ஹீரோக்கு நிறைய சாக்லேட் கொடுக்குறாங்க. ஒன்னடரா நம்ம ஹீரோக்கு கொடுக்க சாக்லேட் அவ கையாலேயே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த வருஷமும் கொடுக்கலான்னு வருத்தப்படவும் நீ அதை யார்கிட்டயா கொடுக்க போறது இல்லைன்னா ஏன்ட்ட கொண்டா அப்படின்னு ரோரி வாங்கி சாப்பிடுறா. ரோரி மயங்கி விழுந்துட்டா அவ வாயில நுரத்தல்லுது அப்படின்னு பசங்க கத்துறாங்க. நியூயர்க்கு கிரசாக்கிய நம்ம ஹீரோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் போர் அடிக்குது பாடுங்கன்னு சொல்லவோ இப்ப நம்ம ஹீரோவோ போயிட்டு பாடுறான். நம்ம ஹீரோவோட சிங்கிங் கொஞ்சம் பரவாயில்லாம உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இந்த ஒல்லிப்பாச்சாக்கு பாட தெரியுமா அப்படின்னு கிரசாக்கி ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஓனடரா மேல டவுட் பட்டதெல்லாம் கரெக்ட் தான், பட் தப்பான டைமிங்ல தப்பான சாவியை போட்டு பார்த்துட்டான். ஓனடராக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ண பையன் நம்ம ஹீரோ தானா அப்படின்னு ஓனடராக்கு டவுட்டா இருக்கு. பட் அவளுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் கேட்கறதுக்கு தைரியம் வரல. அண்ட் கிரசாக்கி தண்ணிக்குள்ள மூழ்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே யோசிக்காம நம்ம ஹீரோ டக்குன்னு குதிச்சு காப்பாத்திருப்பான். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இன்னும் வேற லெவலான சூப்பரான விஷயங்கள் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.